இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைட் கிளப்பு. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் இந்த போஸ்டரில் நிற்கிறவர் தான் கதாநாயகன். நல்லா 8 அளவுக்கு கோடை போட்டு சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கு நல்லா கட்டுக்கட்டாக சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்கவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு கதையெல்லாம் இல்லை. முதல்ல ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய கதையாக எடுத்து போகிற மாதிரி காமிச்சு சப்பு சப்புன்னு அடங்கியிருக்கும். அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைட் கிளப்புன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஃபைட்டை போடாமல் ஏதோ ஒரு அக்கப்போரை பண்ணிட்டு திரிவாங்க. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கஞ்சா அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கஞ்சாவை தான் இழுத்துக்கிட்டு இருக்கோம். இதை படம் பார்க்க போகிறவனே பார்த்திங்கன்னா அந்த மூடுக்கு போயிடுவான் போலக்கு. அந்த மாதிரி இருக்கும் இந்த படம். தேட்டர் ஃபுல்லாக வெறும் கஞ்சா புகையாக தான் இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஹீரோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்க்கறதுக்கு யோகேஷ் கனகராஜ் மாதிரியே இருக்கார் பார்த்தீங்களா. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த மாதிரி வளர்ந்து வர இந்தியன் புருஸ்லி, தமிழக புருஸ்லின்ற வளர்ந்து வர ஹீரோக்களுக்கு நம்ம கொஞ்சம் வழி கொடுக்கணும்னா, இவங்க படத்தை எல்லாத்தையும் நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு டூரிங் டாக்ஸிலேயோ அல்லது பழைய காலத்து கொட்டைகளையோ போய் பார்க்குறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கேருந்து வந்த பிரபலங்கள் எல்லாமே மிகப்பெரிய பிரபலம் ஆகிட்டு, ஆனால் இப்போ வர பிரபலங்கன்னு சொல்லிட்டு வர்றதெல்லாம் வெறும் அக்கப்போர் பிடிச்சதுக்கெல்லாம் தான் வருது. படத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லோரும் தேட்டரில் பார்க்கறத கூடயும் வீட்டில் பார்க்க தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைட் கிளப்பு.